இன்றைய மன்னா 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசின் ஜெபத்தை குறித்து அநேக முறை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டுமா இந்த வசனத்துல யாபேஸோட ஜெபத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உமது கரம் என்னோடு இருந்து அப்படி என்று யாபேஸ் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கரம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று யாபேஸ் விரும்புகிறார். கடந்த ஒரு சில நாட்களாக கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாபேசும் கர்த்தருடைய கரத்தின் வல்லமைகளை, அதனுடைய பலனை அவர் அறிந்தவராயிருந்தபடினால்தான் உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். யாபேஸ் என்கிற யாபேஸுக்கு அவங்க அம்மா துக்கத்தோடு பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. ஒரு துக்கத்துக்கு அடையாளமாக யாபேஸோட வாழ்க்கை இருந்தது. ஆனால் யாபேஸ் ஜெபிக்கிறார், உம்முடைய கரம் என்னோடு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உம்முடைய கரம் என்னோடு இருந்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்பதுதான் யாபேஸோட ஜெபம். கர்த்தர் அதை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் கூட இருக்கும் என்றால் அது பல நன்மைகளை கொண்டு வரும், மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும். அது மாத்திரம் இல்ல, நீங்க துக்கத்தை, வேதனையை கொடுக்கிறவங்களா இருக்க மாட்டீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. நம்மளுடைய ஜெபத்திலையும் இதை சேர்த்து ஜெபிக்கலாமா? உங்களுடைய கரம் என்னோடு இருப்பதாக ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் வல்லமைகளை எங்களுக்கு உணர்த்தி வருகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களோடு இருப்பதாக. உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தால் நன்மைகள் இறங்கி வருமே. கர்த்தர் தாமே எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நாள்ல உங்களுடைய கரங்கள் மீது அமர்ந்திருக்கட்டும். உம்முடைய கரங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.